ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் ஆல் டூயிங் கிரேட். ஸோ இன்றைக்கி சோளா மசாலா ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நைட்டே ஒரு கப்பு ஒயிட் சனா ஊற வச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் பாயில் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கி விடணும். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கணும். அடுத்ததாக 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். பச்சை மிளகாய் 1, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சோளா மசாலா, அப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போது 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம சனா பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பாயில் பண்ணி வச்சுருக்க சனாலேருந்து ஒரு 10-15 எடுத்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த விழுதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். பாயில் பண்ணி வச்சுருக்க சனாவையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையும் தூவிட்டு நல்லா கிரேவியை பாயில் பண்ண விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். ஃபைனலாக கசூரி மேத்தி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். தான் எம்மியான டேஸ்டியான சோளா மசாலா சனா மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. பிளேட்ஸ் ஆஃப் சேவரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.